எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் திட்டமிடாமல் போனதுனால தான் 41 உயிர்கள் பலியாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் அப்போது கரெக்டாக திட்டமிட்டு தான் 13 பேரை சுட்டு கொண்டாரோ தூத்துக்குடி கலவரத்தில். அப்புறமா ஜெயலலிதா 1992 திட்டமிடாமல் போய் தான் ஒரு 62 பேர் கொண்டாங்களோ. அதே மாதிரி 2011 பரமக்குடி துப்பாக்கி சூட்டில் ஒரு 15 பேர் சுட்டு கொண்டாங்களே, அதுவும் திட்டமிட்டு தான் பண்ணாங்களோ. பேசலாம், எதனாலும் பேசலாம், தப்பில்லை. ஆனால் கொஞ்சம் மனசாட்சிக்கு இதுவாகி பேசுங்க. எலெக்ஷனுக்காக மாறினீங்கன்னா அது ஒரு பச்சோந்தித்தனம். அந்த பச்சோந்தியை என்றைக்கும் இருக்காதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீங்கள் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, நீங்கள் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். மன்மோகன் சிங்கை தான் சொல்லுவாங்க ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு. அதே மாதிரி தான் நீங்கள். அன்றைக்கி அந்த அம்மா மட்டும் ஜெயிலுக்கு போகலன்னா நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இத்தனையும் நான் அரசியல் கொஞ்ச நாள் பார்க்குற ஆள் தான். ஆனால் இவரெல்லாம் எப்போ நான் பார்த்ததே இல்லை.